शेषाद्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहम् प्रपद्ये। लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. பூர்வாச்சாரியாள் வார்த்தை 342. கழிந்த நாளைக்கு அனுதபிக்கையும் வருகிற காலத்தை பிழுதுபோக்காமையும் காண் வைஷ்ணவத்துவம் ஆவது என்று பிள்ளை. பிள்ளைன்னா பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார். இது என்ன அர்த்தம் தெரியப்படுத்துறது அப்படின்னா, பழுதே பலபகலம் போயிடவென்று அஞ்சி அழுதேன் முதல் திருவந்தாதியில் வருது. அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் திருச்சிந்த வருத்தம் என்கிறபடியே பகவத் அனுபவம் இல்லாமல் கழித்த நாளைக்கு அனுதாபம் கொள்ளுகையும், ஐயோ இத்தனாலும் வாழாயிருந்திருந்தேன் கழிநாள்கள் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறோம். அரவணமேல் கண்டு தொழுதேன் முதல் திருவந்தாதி பிறந்த பின்மரந்திலேன் என்கிறபடியே வருகிற காலத்தில் பகவத் அனுபவத்தையே செய்து பழுதுபோக்காமல் இருப்பதுவே வைஷ்ணவத்துவம் என்று நம்பிள்ளை வார்த்தை. புரிஞ்சுதா? அடுத்தது 43ஆம் வார்த்தை. நம்பிள்ளை நஞ்சீரை தான் தனக்கு வைஷ்ணவத்துவம் உண்டென்று அறியவாவது எவ்வளவு எவ்வவஸ்தை பிறந்தால். இப்ப எனக்கு வைஷ்ணவத்தின் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த அவஸ்தை பிறந்தா வளையும்னு கேட்கிறார். அர்ச்சாவதாரத்துக்கு உயிருண்டு என்று நெஞ்சில் பட்டவென்றும் ஒரு வைஷ்ணவன் பக்கல் புத்திர தாராதிகள் பக்கல் ஸ்நேகத் அளவாகிலும் ஸ்நேகம் பிறந்தவென்றும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் கடுத்து வார்த்தை சொன்னால் தன்னெஞ்சில் சிவிக்கு தட்டாமல் போகா போகரூபமானவென்றும் பரதார பரதிரவியங்களில் நசையற்றவென்றும் ஏகாந்தி என்றறியலாம். ஸ்வதார ஸ்வ திரவியங்களில் நசையற்றவென்று பரமைகாந்தி என்றறியலாம் என்று அருளி செய்தார். இது வாக்கியம். வியாக்கியானம் என்ன சொல்றது? இவ்வார்த்தையில் இப்பகுதி குருபரம்பரா பிரபாவத்தில் உள்ளது. அர்த்தம் ஸ்பஷ்டம். சிவிக்கு கோபம், பிறவி, பிறர் மனைவி, பிறர் பொருள் இவற்றில் நெஞ்சு ஈடுபட்டால் அவனுக்கு வைஷ்ணவத்துவம் மடியோடில்லை என்பது ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் யமகீதை முதலானவற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இவ்விரண்டும் இல்லாதவனுக்கே வைஷ்ணவத்துவம் உண்டு. இந்த வைஷ்ணவத்துவம் இருந்தாலும் தன்மனைவியிடமும் தன் பொருளிடம் பத்திருந்ததாக அனன்ய போக்கியத்துவம் இல்லாமையாலே அந்த வைஷ்ணவன் ஏகாந்தி ஆவானையுடைய பரமைகாந்தி ஆக மாட்டான். தன் மனைவியிடம் தன் பொருளிடம் பத்து அருந்தால் தன்னை தானே பரமைகாந்தி என்று எழுதியிட்டுக் கொள்ளலாம். மறுபடியும் சொல்றேன். என்ன அப்படின்னா, ஒரு வைஷ்ணவன் பக்கல் புத்திரதாராதிகள் பக்கல் ஸ்நேகத்தை ஆகிலும் ஸ்நேகம் தெரிந்தவென்றும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் கடுத்து வார்த்தை சொன்னால் தன்னெஞ்சில் சிவிக்கு தட்டாமல் போகரூபமானவென்றும் பரதார பரதிரவியங்களில் நசையத்தவென்றும் ஏகாந்தி என்றறியலாம்.
ஸ்வதார ஸ்வத்ரவியங்களில் நசையற்ற அன்று பரமைகாந்தி என்றறியலாம் என்று அருளி செய்தார். இதர் வார்த்தை. அடுத்தது 344 வார்த்தை. பொன்னாச்சியார். யார் இந்தம்மா? அந்த வரதிங்க வார்த்தை. பாண்டிய மண்டலத்திலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய வைஷ்ணவத்துவத்தை கொண்டாட எழுதி அணிந்த வைஷ்ணவத்துவமோ எல்லைநிலத்தில் நின்ற வைஷ்ணவத்துவமோ என்று இத்தனை வார்த்தை வியாக்கியானம். பிள்ளைவெருங்காவல்லிதாசரின் தேவிகளான பொன்னாட்சியாரிடம் சிலர் பாண்டிய மண்டலத்திலே உள்ள ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய வைஷ்ணவத்துவத்தை கொண்டாட அருளினார். ஆஹா, எப்பேற்பட்ட வைஷ்ணவர் அப்படி கொண்டாடினார்களாம். அப்போது அந்த அம்மையார் என்ன பேரு? பொன்னாட்சி, பிள்ளுவெருங்காவலிதாசருடைய பாரியை. அப்போது அந்த அம்மையார் அவருடைய வைஷ்ணவத்துவம் எழுதி அணிந்த வைஷ்ணவத்துவமோ எல்லைநிலத்தில் வைஷ்ணவத்துவமோ என்று கேட்டாள். அதாவது 12 திருமண்காப்புக்களையும் திருமேனியிலே அழகாக எழுதி அணிந்து கொண்டு பகவத் பாகவத சேஷத்துவ பாரதந்திரம் இல்லாத வைஷ்ணவத்துவமோ அல்லது எல்லைநிலமான பாகவத விஷயம் வரையில் சேஷத்துவ பாரதந்திரங்கள் கொண்ட வைஷ்ணவத்துவமோ அவருடைய வைஷ்ணவத்துவம் என்று கேட்டாள் என்றபடி. அடுத்த வார்த்தை 345 வார்த்தை. பட்டர் தம்முடைய ஸ்ரீபாதத்திலே சேவிப்பார் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை, நீர் அனந்தாழ்வான் ஸ்ரீபாதத்திலே சென்று ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் இருக்கும்படியன் என்று கேட்டுவாரும் என்ன. அவரும் அனந்தாழ்வான் ஸ்ரீபாதத்திலே செல்ல அன்று பல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அங்கே அமதி செய்தருள அவரும் இடம்பெறாமையாலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அமதி செய்யும் அளவும் பேசாதே இருக்க அனந்தாழ்வானும் அவரை பார்த்து அமுதி செய்தளித்தில்லையே, நெடும் போதுண்டே, இழைப்போடு நிற்கிறது என்று அனந்தாழ்வான் தாமும் அவருமாக உள்ளே அமுதி செய்தலை பின்னை எங்கிருந்தும் எழுந்தளித்து என்ன. பக்தர் அனந்தாழ்வான் ஸ்ரீபாரத்திலே சென்று ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் இருக்கும்படி என்னென்று கேட்டு வா என்று அருளி செய்து விட்டார். என்ன ஆகில் கொக்கு போலே இருக்கும், கோழி போலே இருக்கும், உப்பு போலே இருக்கும், உண்மை போலே இருக்கும் என்று விண்ணப்பம் செய்க. விண்ணப்பம் என்று அருளி செய்தருளினார். போறோமா? அதுக்கு வியாக்கியானம் சொன்னதான் தெரியுது. என்ன சொல்றார் இங்கே? இவ்வார்த்தை குரு பரம்பரா பிரபாவம் உள்ளது. ஓடுமின் ஓடி உருமின் ஒருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்கிறபடியே கொக்கானது நீர்க்கரையிலேயே நின்று அந்நீரில் உள்ள சிறுமீன்களை கொத்தி எடுக்காமல் தனக்குரிய இரையான பெரிய மீன் வந்தவுடன் அதை கொத்தி எடுத்து அதையே போக்கியமாக உண்ணும். அதுபோலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நீர்வண்ணன் இடத்திலேயே நின்று அவன் அருளும் அசார அல்பசார சார தரங்களான பயன்களை உபேட்சித்து பாகவத விஷயத்திலே அவர்களுக்கும் கைங்கரியமாக பரமபுருஷார்த்தம் ஒன்றையே நீர்வண்ணனிடம் பெற்றுக்கொள்ளுவான். கோழியானது குப்பைகளை காலாலே கிளறி பார்த்து நெல் மணிகளை பொறுக்கி எடுத்து உயிர் வாழ்வதற்கு ஆக கொள்ளும். அதுபோலே ஸ்ரீ வைஷ்ணவனும் சாஸ்திரங்களை துருவி ஆராய்ந்து அசாரம் தொடங்கி
சாரதரம் ஈடாக உள்ள பயன்களை பெற்றுத்தரும் யாகங்கள், தர்மஜான பக்தியோகங்கள், ஸ்வகத ஸ்வீகாரம் ஆகிய உபாயங்களை ஒதுக்கி சாரதமமான பயன்களை பெற்றுத்தரும் பாகவத ஸ்வீகார நிஷ்டை, பாகவத அபிமானம், ஆச்சாரியாபிமானம் ஆகியவற்றை பரமபுருஷார்த்தத்தை பெற உறுப்பாக கொள்வான். உப்பு மற்ற பதார்த்தங்களில் மறைந்து கலந்து நின்று அவற்றை பரமபோக்கியமாக ஆக்கித்தரும். அதுபோல ஸ்ரீவைஷ்ணவன் பாண்டித்யம் நிர்வித்ய பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத். அது பிருகாரண்யத்தில் வருது. பிரம்மஜானி பாண்டித்யத்தை அடைந்து அத்தமறைந்து குழந்தை போல் இருக்க வேண்டும் என்கிறபடியே பாகவத்தரத்திலே தன்னை மறைத்துக் கொண்டு நின்று அத்திரளுக்கு இனிமையை உண்டாக்குவான். ஸ்ரீவைஷ்ணவனுடைய ஒவ்வொரு ஆகாரத்தை தனித்தனியே உணர்த்தும் இம்மூன்று லட்சங்களுக்கும் பக்ததே சிஷ்யனான உம்மிடம் நேரில் காணலாம்படி இருக்கையாலே உம்மை போல இருப்பான் என்பது பரிபூர்ணமான லட்சணமாகிறது என்று கருத்து. வியாக்கியானம் புரியுது. அடுத்தது 346 வார்த்தை. பரசமிருத்தி அசகத்வம், பரசமிருத்தி சகத்வம், பரசமிருத்தி பிரயோஜனத்துவம், பரசமிருத்தியைக்க பிரயோஜனத்துவம். இத்தனைய வார்த்தை. ஆனா பரசமிருத்தி சகிக்காதது, பரசமிருத்தி சகிக்கிறது, பரசமிருத்தியே பிரயோஜனமாக கொள்வது, பரசமிருத்தியைக்க பிரயோஜனம், பரசமிருத்தி ஒன்னையே பிரசித்தமாக கொள்வது அப்படின்னு முடிச்சுட்டார். புது மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா 46 வார்த்தை. இதில் மேன்மேலே சிறந்த 4 வித அதிகாரிகள் காட்டப்படுகிறார்கள். அவர்களாவார் பிறர் பெருமை பொறாதவர்கள். இவர்களுக்கு வைஷ்ணவத்துவம் அடியோடே இல்லை. மேலே வரும் 3 அதிகாரிகளுக்கு மேன்மேலே வைஷ்ணவத்துவம் சிறந்துள்ளது. கடைசி அதிகாரியே உத்தம வைஷ்ணவன். பிறர் பெருமை பொறுப்பவர்கள் 2வது கேட்டகரி. பிறர் பொறுமையையும் தங்களுக்கு பயனாக கொண்டவர்கள் 3வது. 4வது முந்திய அதிகாரியை போதே தங்கள் பெருமையோடு பிறர் பெருமையையும் பயனாக கொள்ளாமல் பிறர் பெருமையையே பயனாக கொள்பவர்கள். இவர்களை தலை சிறந்த வைஷ்ணவர்கள். அப்படி எம்பெருமானுக்கே இட்டு பிறந்தவர்கள், பரசமத்தேக்க பிரயோஜனத்தை விரும்புவர்கள் உத்தமோத்தமமான வைஷ்ணவர்கள் அப்படி முடிகிறார். அவர் 347 வார்த்தை. ஸ்ரீவைஷ்ணவனாகிறான் சம்சாரத்தில் நசையற்று பரமபதத்திலே ஆசை பெருந்தவன். இவனுக்கு பரிகரிக்க வேண்டுவது என்னென்னில் 13 விஷயத்தை சொல்றார்கள். உடம்பில் ருச்சி விளையாதொழிகையும், உறவும் உரையார் பக்கல் ஆசை வளராதொழிகையும், உடம்படியாக உகக்கும் அவர்களோடு உறவு கொண்டாடாதொழிகையும், லோக்கம் சிறுகிடாமல் ஒதுங்கி வர்த்திக்கையும், உடம்புக்கு இறை தேடி ஒருவனுக்கு ஏவல் தொழில் ஒருபடியாலும் செய்யாதொழிகையும், உள்ளத்துக்குள்ளே இருக்கும் ஒருவன் பக்கல் ஒருபடிப்பட்ட ருச்சி உண்டாய் போறவும், உண்டவனையும் தலையறுத்து அத்தாலே சந்தியிலே தலையோடு ஏந்தினவனையும், இவர்களுக்கு கீழான சந்திராதி ஆதித்யர்களையும் தஞ்சமென்று சரணம் புகாதொழுகையும், இவர்களை சரீரமாகவும் அடிமையாகவும்
உடைய எம்பெருமான் பக்கல்லான அடிமை செய்து போறவும், எம்பெருமானே தஞ்சமென்று சரணம் புக்கவர்களை தனக்கு துணையாகவும் உயிராகவும் நினைத்து போறவும், இவர்களோடு விளையாடியும் பல்லாங்கு சொல்லாதவையவும், இவர்களை பல்லாங்கு சொல்லுவார் உடனே கூடினாராகில் அவர்களை வாயை கிடித்தல், தான் செவியை புதைத்துக் கொண்டு கடக்கப் போறுதல் செய்யவும், எம்பெருமான் திருவாசலுக்குள்ளே மயில் விரித்தல், உமிழுதல், கால் நீட்டுதல் தொடக்கமானவை வருந்தியும் தவிரவும், ஆபத்துக்களாலே புகுந்து ஒதுங்க வேண்டித்தாகி அனர்த்தப்படானின்றோமே என்று அஞ்சி போறவும், இப்படிப்பட்ட பொதுபோக்கு சம்சாரத்தில் இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு இது வாக்கியம். இதுக்கு வியாக்கியானம் என்ன சொல்றது? இந்த வார்த்தை ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை சொல்லிக்கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவன் தவிர்க்க வேண்டியவைகளையும் கை கொள்ள வேண்டியதையும் கூறுகின்றது. சம்சாரத்தில் ஆசை இல்லாமல் பரமபதத்தில் ஆசை பிறந்தவன் என்பது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். தவிர்க்க வேண்டியவைகளை இவன் தவிர்த்த பின்பும், கை கொள்ள வேண்டியவைகளை கை கொண்ட பின்பும் இவனது தன்மைகள் பின்வரும் அவை. பருமூலிற்கு இந்த மனப்பான்மை இருக்கிறவனுக்கு என்ன தவிர வேண்டும், என்ன பார்க்க வேண்டியது, கொள்ளத்தக்கது தெல்லத்தக்கது ரெண்டுத்தையும் சொல்றார். ஒன்று, உடம்பில் ஈடுபாடு விளையாமல் இருக்கை. அப்படி என்ன வரும் உடம்பு பார்க்கிறதே இருக்கக்கூடாது அப்படின்றது. இரண்டாவது, தேகபந்துக்கள் பக்கல் ஆசை வளராதிருக்கை. இரண்டாவது. மூணாவது, உடம்பை பார்த்து தன்னை உகக்கின்றவர்களோடு உறவு கொண்டாடாமல் இருத்தல். ஓஹோ, சுவாமி திருமை ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி யாரு ரொம்ப புகழறாளோ அவளோட சகவாசம் பண்ண வேண்டாம் அப்படின்ற. நாலாவது, உலகினர்க்கு தன்னால் இடர் ஏற்படாமல் ஒதுங்கி வாழுகை. யாருக்கும் தொந்தரவு பண்ண வேண்டான்ற. அஞ்சாவது, உடம்புக்கு இறை தேடுவதற்காக வைஷ்ணவன் அல்லாத ஒருவன் ஏவிய காரியங்களை ஒரு சிறிதும் செய்யாமல் இருத்தல். அவைஷ்ணவ சகவாசத்து விடுபடுகின்றார். ஆறாவது, உள்ளத்துக்குள்ளே அந்தரியாமியாய் நிகழும் எம்பெருமானிடம் ஏகரீதியாக ஈடுபாடு கொள்ளுதல். மறந்துடக்கூடாது, உள்ள எம்பெருமான் இருக்கான். மாகங்கா மாக்குருங்கமகான் ஒரு ஸ்லோகம். ஒரு சுவாமி உள்ள இருக்கிறான். ஹிருதயேஷு பிரதிஷ்டிதா. இது மனசுக்கு வந்ததுன்னா நீ கங்கைக்கும் போக வேண்டியதில்லை, குருக்ஷேத்திரத்துக்கும் போக வேண்டியதில்லை, பெருமாளை தேடின்றோம் அப்படிங்கிறார். ஹிருதயேஷு பிரதிஷ்டிதா. உள்ளவர் சொல்ற ஒரு ஆசாமி இருக்கிறான் எம்பெருமான். இப்ப நாங்கள் கோரிக்கையே போறது இல்லையே, ஆன்லைன் கோரிக்கையை பார்த்துட்டு இருக்கோமே. அந்த மாதிரி மனப்பான்மை வந்துருது அப்படின்னு எங்கும் போக வேண்டியதில்லை அப்படின்னு. ஒருவன் ஏழாவது, தரையறுப்புண்டவனான பிரம்மன் அப்பிரம்மனின் தரையறுத்து அவனுடைய சாபத்தாலே சந்தியிலே தலையோடு ஏற்றி பிச்சை எடுத்த சிவன் இவர்களுக்கு கீழான இந்திரன், சந்திரன், சூரியன் முதலான தேவதைகளை தஞ்சமென்று சரணம் புகாதிருத்தல். ஏழாவது, அந்த இதர தேவதைகளை சரணமடைய வேண்டாம் அப்படின்றார். எட்டாவது, இந்த தேவதைகளை சரீரமாகவும் அடிமைகளாகவும் உடைய எம்பெருமானுக்கு தன்னால் இயன்ற கைங்கரியங்களை செய்து வாழுதல். பகவத் கைங்கரியம் பண்ணுங்கோ, இதர தேவதா கைங்கரியங்களில் ஒடுங்கோ. ஒன்பதாவது, எம்பெருமானே தஞ்சம் என்று சரணம் புக்கு நிற்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களை
தனக்கு துணையாகவும் உயிராகவும் நினைத்திருத்தல் பாகவத பிரகத்தி இருக்கணும் அப்படின்ற. 10வது, இவர்கள் விஷயத்தில் விளையாட்டாக கூட தவறான வார்த்தைகளை சொல்லாதிருத்தல். பேசுறது, ஏதாவது பேசுறது, அந்த மாதிரி பண்ண வேண்டாம் பாகவத விஷயத்தில். எப்படி 11வது, இவர்கள் விஷயத்தில் தவறான வார்த்தைகள் சொல்லுவார் எதிர்பட்டால் சக்தி இருந்தால் அவர்கள் வாயை அடக்குதல், இல்லாவிடில் அவர்கள் வார்த்தை காதில் படாதபடி தன் காதை மூடிக்கொண்டோ அவ்விடத்தை விட்டு வெகு தூரம் போதல் செய்தல். 12, ஆனா வெட்டி பேச்சிலே காலம் கழிக்க வேண்டாம் அப்படின்றார். பாகவத நிந்தை பண்ண வேண்டாம் அப்படின்றார். 12வது, எம்பெருமானுடைய கோயில்களிலே தலையை விரித்துக் கொண்டிருப்பது, எச்சில் உமிழ்வது, காலை நீட்டிக் கொண்டிருப்பது முதலான அபசாரத்தின் செயல்களை சிரமப்பட்டாவது கைவிடுதல். 11வது, கடைசி இது, ஆபத்து காலங்களில் மற்ற தெய்வங்களின் கோயில்களிலோ வைஷ்ணவர்களின் வீடுகளிலோ புகுந்து ஒதுங்க வேண்டி வந்தால் தகாத காரியத்தை செய்கிறோம் என்று அஞ்சி இருத்தல். சம்சாரத்தில் இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவன் இத்தன்மைகளை உடையனாய் வாழ வேண்டும். இருக்கிற விளக்கம். அடுத்த வார்த்தை 48ஆம் வார்த்தை. பட்டரை ஒருவன் தேவதாந்தரங்களை வைஷ்ணவர்கள் 66 என்றார். இதர்களே ஏன் வைஷ்ணவன் பின்தொடர மாட்டான், அனுசரிக்க மாட்டான் அப்படின்னு பிரச்சனை பட்டர் கேட்கிறது. பிரமாண விரோதம் உள்ளபடித்திலென்றோ சந்தேகம் உள்ளது, இங்கு சந்தேகமில்லை காண் என்பதை செய்தார். அவன் என்ன, சத்வபிராச்சுரரை ரஜஸ்தம பிரச்சுரர் அனுவர்த்திக்குமரேவடியா, சத்வபிரச்சுரர் ரஜஸ்தமர் பிரச்சுரரை அனுவர்த்திக்க கடவதோ என்பதை செய்தார். தேஷாம் அப்படி நமோ நமஹா என்கிறபடியாலே ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். இந்த ஸ்லோகத்தை ஆக்கரம் கொடுக்கிறார். இங்க என்ன சொல்றார்? வியாக்கியானம். குரு பரம்பரா பிரபாவம் 355ஆம் பக்கத்தில் இவ்வார்த்தை உள்ளது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மற்ற தெய்வங்களை விஷயத்தில் ஏன் தாழெடுப்பதில்லை என்று பட்டரை ஒருவன் கேட்க, மனிதர்களை காட்டிலும் தேவர்கள் சிறந்தவர்களாகையாலே மனிதர்கள் தேவர்களிடம் தாழெடுக்க வேண்டும் என்பது அவரது அபிப்பிராயம். இதற்கு பட்டருடைய பதிலின் கருத்து பின்வருமாறு. என்ன சொல்றார்? தேவர் மனிதர் என்பது ஒன்றே உயர்வு தாழ்வுகளுக்கு காரணமாகாது. சத்வகுணம் மிக்கவர்கள் மனிதர்களானாலும் உயர்ந்தவர்களே, ரேஸ்தமோ குணங்கள் மிகுந்தவர்கள் தேவர்களானாலும் தாழ்ந்தவர்களே. ஆகையாலே ரஜஸ்தமசுக்கள் நிறைந்தவர்களாகியாலே தாழ்ந்தவர்களான தேவர்கள் சத்துவகுணம் மிக்கவர்கள் ஆகியாலே உயர்ந்தவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் விஷயத்தில் தாழ்ந்திருக்க வேண்டுமே வழியா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தேவர்கள் விஷயத்தில் தாழ நிற்பது தகாது. இதனாலேயே எஸ்த்வைவம் பிராமணோ வித்யா தஸ்ய தேவா அசன்னசே புருஷசூக்தம். எவன் பரமபுருஷனான உன்னை இப்படி பிராபிய பிராபகங்களாக அறிகிறானோ அவனுக்கு எல்லா தேவர்களும் வசப்பட்டிருக்கிறார்கள். எஸ்தைவம் பிராமணோ வித்யா தஸ்ய தேவா அசன்னசே அப்படின்றான். சர்வே ஏஸ்மை தேவா பலிமாவகந்தி. தைத்திரியோபனிஷத்து என்ன சொல்றது? எல்லா தேவர்களும் பகவத் பக்தனுக்கு கப்பம் கட்டுகிறார்கள் என்று உபனிஷத்து வருத்து.
तस्य यज्ञवराहस्य विष्णोरमिततेजसः प्रणामं येऽपि कुर्वन्ति तेषाम् अपि नमो नमः. वरं तेषाम् अपि नमो नमः. பாரத சாந்தி பருவத்தில் வருது. இது என்ன சொல்றது? அளவற்ற தேஜஸை உடையவனாய் யஜ்ஞவராக ரூபியான அவதரித்த ஸ்ரீ விஷ்ணுவுக்கு ஒரு நமஸ்காரம் செய்பவர்களுக்கு இடைவிடாமல் நமஸ்காரம் செய்து கொண்டிருக்க வேண்டும். வராக பெருமாள் இருக்கிறவாள் நமஸ்காரம் என்றாலே போரம் அப்படின்ற இடைவிடாமல் நமஸ்காரம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று யமன் கூறினான். யமனுடைய வார்த்தை இது. இப்படி பிரமாணங்களால் ஆதரிக்கப்பட்ட இவ்விஷயத்தில் நீ சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டதே தவறு அப்படின்றார். நீ கேள்வி கேட்டதே தவறு அப்படின்றார். என்ன கேள்வி? தேவதாந்தரங்களை வைஷ்ணவர்கள் அறுபத்தியாதல்வான் என் அப்படின்னு கேள்வியே தப்பா எடுக்க வேண்டும். அடுத்தது, நம்பிள்ளையை ஒருவன் எம்பெருமானை ஒழிய தேவதாந்தரங்களை பஜிக்க ஆகாதென்கிற நீங்கள் நித்திய நைமித்திகாரிகளில் அக்னி இந்திரார்களை பஜிப்பான் என், ஆலயத்தில் பஜியாதல்வான் என் என்ன? இந்த மந்திரங்கள் நான் சொல்றீங்களே, எல்லா தேவதைக்கும் மந்திரம் சொல்றீங்க, கோவிலுக்கு மாத்திரம் எனக்கு வருதில்லை அப்படின்றோம். அக்னிஹோத்திரார்கள் அக்னியை உபாசித்தும் ஸ்மசானாதிகளிலே நிவர்த்தித்தும் போகிறார் போலே இரண்டெழுத்துக்கும் வாசி என்கிற எண்ணில் நித்யாதிகளில் பகவத் பிரகார பூத்தியா பண்ணுகிற உபாசனம் பகவத் உபாசனமேயாக இருக்கையாலும் அவற்றினுடைய பிரதிஷ்டைகளில் பர அபரதத்துவ பிரத்யம் பண்ணியிருக்கும் தாமச புருஷர்களாலே வேறு விருத்த ஆகம மந்திர பிரக்கிரியாலே சுதந்திரமாக தேவதாந்தரங்கள் கிருத பிரதிஷ்டிதமாகையாலும் இவ்விடத்தில் பகவத் பிரகார புத்தியா உபாசிக்க விதி இல்லாமையாலும் தேவதாந்தர வர்க்கங்களில் தூரத்தோ வர்ஜனீயத்துவம் ருத்ரனுக்குண்டு எங்கனே என்பில் தத்துவஸ்தரம் அத்தியந்தம் விரோதியான தமப்பிராச்சுரியத்தாலே நித்யாரிகளில் போலே ஆலயங்களிலும் பகவத் பிரகார புத்தியா உபாசிக்கலாமே என்ன? அப்படி உபாசிக்க விதி இல்லாமையாலே ஆகாது. தியாஜ்யத்தையா ஞாத்தவியங்களான பகவத் வெதிரிக்த விஷயங்கள் ஸ்வீகாரத்திற்குடலாகவும் உபாதேயத்தையா ஞாத்தவியங்களான பகவத் விஷயம் தியாகத்திற்குடலாகவும் கடவதோ என்று அருளி செய்தார். தீர்த்த கடந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தியவையே சிவன்படி மேல் தான் கண்டு பார்த்தந்தெறிந்திருந்த வைந்தொழாதான் பெருமை அப்படின்னு ஒரு பாசுரம் என்கிற பாட்டிலே பிரஸ்துத்தமான தேவதாந்தர வசனம் அர்ஜுனனுக்கு ருத்ரன் பக்கிறதே ஓர் அஸ்திரதாரத்துக்காக பகவன் நியோகத்தாலே வேண்டித்து அப்படி சொல்லி முடிச்சுட்டார். வியாக்கியானம் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த வார்த்தையின் இப்பகுதி குருபரம்பரா பிரபாவத்தில் உள்ளது. நம்பிள்ளை அவருடைய பதிலின் சாரம் பின்வருமாறு என்ன சொல்றார்? வைதிகர்கள் நெருப்பு ஒன்றே ஆனாலும் அக்னிஹோத்திரம் செய்யும் அக்னியை கை கொண்டும் சுடுகாட்டில் உள்ள நெருப்பை விளக்கியும் வாழ்கிறார்கள். அதுபோலே வேதம் விதித்த வைதீக காரியங்களில்
மற்ற தெய்வங்களுக்கு அந்தரியாமையான எம்பெருமானுக்கே அவை சேர்வதாக அறிவித்து அவர்களை குறித்து ஹோமம் முதலானவற்றை செய்தும் வேத விருத்தமான சைவம் சாக்கியம் முதலான ஆகமங்களை கொண்டு எம்பெருமானுக்கு எதிர்த்தட்டாக மற்றொரு தெய்வத்தை ஸ்வதந்திர தேவதையாக ஆக்கி எம்பெருமானை பரிவார தேவதையாகவே ஆக்கி அந்தந்த தேவதைகளுக்குரிய மந்திர தந்திரங்களாலே விடுபடுமிடமான சிவன் முதலான அவர்களுக்கு ஆன கோயில்களில் வழிபடுகை விலக்கியும் பரமவீதிகர்களான ஸ்ரீவைஷ்ணவர்கள் வாழ்வதும் பொருந்தும் ருத்ராதிகளை குறித்து நித்திய நைமித்திக கர்மாக்களில் ஹோமம் முதலானவற்றை செய்யும்படி வேத விதி இருப்பது போலே சிவாலயம் முதலானவற்றில் வெளிப்படும்படி வேத விதியும் இல்லை. மேலும் சிவன் சத்துவகுணத்துக்கு நேர்மாறான தமோகுணத்தை உடையவனாய் அதை வளர்ப்பதற்காக ஏற்பட்டவனாகியாலே சிவனும் அவருடைய குடும்பமும் அவர்களுடைய கோயில்களும் சாத்விகர்களுக்கு மிகவும் விளக்கத்தக்கவை. இதை மீறி நித்திய கர்மங்களில் போலே நாங்கள் சிவாலயங்களுக்கு சென்று சிவனுக்கு அந்தரியாமியான நாராயணனை உபாசிக்கிறோமே என்று கூறிக்கொண்டு அக்கோவில்களுக்கு போனால் காலக்கிரமத்தில் தமோகுணம் வளர்ந்து விஷ்ணுத்வேஷமே உண்டாகிவிடும். வைதிக காரியங்கள் மற்ற தெய்வங்களுக்கு அந்தரியாமியை குறித்து கோமாரிகள் செய்வது போலா அத்தெய்வங்களுடைய ஆலயங்களுக்கும் அந்தரியாமியை வெளிப்படுவதற்காக செல்லலாம். இது கூடாதென்றால் அதுவும் கூடாது என்று வாதம் செய்வது சாஸ்திரங்களில் செய் என்று விதிக்கப்பட்டவற்றை செய்யாதே, சாஸ்திரங்களில் செய்யாதே என்று தடுக்கப்பட்டவைகளை செய் என்று விதண்டாவாதம் செய்வதே ஆகும். இதுவே நம்பிள்ளைகளுடைய பதிலின் சாரம். இப்படி விஷ்ணு பக்தர்கள் மற்ற தெய்வங்களை ஆசிரியிக்க கூடாதென்றால் கலந்த செபடி மேல் பூந்தானும் சேர்த்தியவையே சிவன்முடி மேல் தான் கண்டு பார்த்தந்தறிந்திருந்த வைங்குராயான் பெருமை என்கிறபடியே என்ற பாசுரத்திலே உணர்த்தப்பட்டதாய் அர்ஜுனன் செய்ததான சிவ பூஜை எப்படி பொருந்தும் என்னில் அது பரமேகாந்தி அல்லாத அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை பெறுவதற்காக எம்பெருமானால் நியமிக்கப் பெற்று செயல் பூஜையாகியாலே முரண்பாடில்லாமல் பொருந்துகிறது. கண்ணனுடைய டைரக்ஷன் தான் போயிட்டு வர. அடுத்தது 350ஆம் வார்த்தை, கடைசி வார்த்தை இன்னைக்கு. ஸ்ரீ வைஷ்ணவத்துவமாவது 3 பிரகாரமாயிருக்கும் என்கிறே என்றில் சத்கார யோக்கியர் என்றும் சகவாச யோக்கியர் என்றும் சதா அனுபவ யோக்கியர் என்றும். சத்கார யோக்கியர், சகவாச யோக்கியர், சதா அனுபவ யோக்கியர் என்றும். சத்கார யோக்கியர் திருவிதம்: ரூபநாம பிரதானர், உச்சாரண பிரதானர், அபிமான பிரதானர். சகவாசயோக்கியர் ஞான பிரதானர், அனுஷ்டான பிரதானர், அங்கீகார பிரதானர். சதா அனுபவபோக்கியர் ஆர்த்தி பிரதானர், அபினிவேஷ பிரதானர், அபிருச்சி பிரதானர் என்று ஆள்கொண்டவில் வீச்சிய வார்த்தை. இவர் ராமானுஜர் காலத்தில் இருந்தார். ஆள்கொண்ட வெள்ளிஜியர் அந்த சுவாமி வார்த்தை. இது வியாக்கியானம். ஸ்ரீ வைஷ்ணவர் 3 வகைப்பட்டவர்: சத்கார யோக்கியர், சகவாச யோக்கியர், சதா அனுபவ யோக்கியர்.
இவர்கள் மேன்மேலே சிறப்புத்தவர்கள், சத்கார யோக்கியராவார். வைஷ்ணவத்தின் முதல் படியிலே நிற்பவர். வைஷ்ணவர் என்னும் பெருமையை இட்டு சத்காரம் உபசாரம் செய்யலாமே வழிய அடுத்த அதிகாரிகள் போலே கூடி வாழ்வதற்கோ அதற்கெடுத்த உத்தமாதிகாரிகளைப் போலே எப்போதும் அனுபவிப்பதற்கோ தகுதியற்றவர்கள் இவர்கள். இவர்களை எப்படி கண்டுபிடிப்பது என்னில், இவர்கள் வைஷ்ணவ ரூபநாமங்களை தரிப்பதை முக்கியமாக கொண்டு இருப்பவர்களை ஆகிய வழிய வைஷ்ணவர்களுக்குரிய ஆத்ம குணங்களையும் அனுஷ்டானங்களையும் கொண்டிருக்க மாட்டார்கள். திருமந்திரம் முதலானவற்றை உச்சரித்துக் கொண்டிருப்பார்களே வழிய அவற்றில் அர்த்தத்தில் ஊன்றிருக்க மாட்டார்கள். தான் வைஷ்ணவன் என்று கர்வம் கொண்டிருப்பார்களே வழிய வைஷ்ணவர்களுக்கு வேண்டிய அடக்கத்தோடு இருக்க மாட்டார்கள். சுருங்க கூறினால், அடுத்த அதிகாரியிடமுள்ள ஞானமும் அனுஷ்டானமும் அங்கீகாரமும் உத்தமாதிகாரிகளிடம் உள்ள ஆர்த்தியும் அபினிவேசமும் அபிருச்சியும் இவர்களிடம் இராது. இது முதல் கேட்டகரி. இரண்டாவது, அதற்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனவர். இரண்டாவது, சகவாச யோக்கியராவார். கூடி பழகுவதற்கு தகுதி உள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்கள், முற்கூறியவர்களை காட்டிலும் சிறந்தவர்கள், ஞானமனுஷ்டானமே நன்றாகவே உடையனானவர்கள், ஒரு சதாச்சாரியனால் அங்கீகரிக்கப்பட்ட பெருமையை உடையவர்கள். ஆகியால் இவர்களோடு கூடி பழகுவதால் நன்மையுண்டு. இது இரண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி, சதா அனுபவ யோக்கியராவார். ஆஹ்லாதிசீதநேத்ராம்புகு புலகீகிருத காத்திரவான் சதா பிரகுணாவிஷ்டா திரஷ்டவியா சர்வதேகிபிஹி. விஷ்ணு புராணத்தில் விஷ்ணு தத்துவத்தில் வருது. ஆனந்த கண்ணீர் பெருகா நிற்பவராய், உடம்பெங்கும் மயிறு கூச்செறிய நிற்பவராய், இதற்கு காரணமாக எப்போதும் பகவத்குணானுபவம் செய்பவர்களான ஸ்ரீவைஷ்ணவோத்தவர்கள் சரீரம் படைத்த அனைவராலும் கண் காது முதலான சகலேந்திரியங்களாலும் எப்பொழுதும் அனுபவிக்கத்தக்கவர்கள். உடம்பை படைத்த பயன் இவர்களை அனுபவிப்பதே அன்றி என்கிறபடியே முற்கூறி இருவகையினரை காட்டிலும் சிறந்த உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர்கள். இவர்கள் பாகவதர்களை பிரிந்தால் ஆர்த்தி என வருத்தம் விஞ்சி இருப்பவர்கள். பாகவதர்களோடு கூடியிருக்க வேண்டும் என்றும் அபினிவேசம் என பெருவிருப்பம் மிக்கிருப்பார்கள். பாகவத கைங்கரியங்களை செய்வதில் அபிருச்சி என பொருத்தம் ஈடுபாடு உடையவர்களாக இருப்பார்கள். ஆகையால் இவர்கள் உடம்பு படைத்த அனைவராலும் எப்போதும் அனுபவிக்கத்தக்கவர்கள் என்பது எம்பெருமானாருடைய சிஷ்யர்களின் ஒருவரான ஆள்கொண்ட வெள்ளி ஜீயரின் வார்த்தை. புரிஞ்சுதா? தஸ்மின் கிருதமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லபவரையும் தாம் வந்தே குரு பரம்பராம். 5:1. பகவத் விஷயம், பாகவத விஷயம், ஆச்சாரிய விஷயம், வைஷ்ணவ விஷயம், இதர தேவதைகளை கை கொள்ளக்கூடாது, எல்லா விஷயமும் வந்திருக்கு.